உணர்வுகள் நம்மளை எப்படி வழிநடத்துது, உணர்ச்சிகள் நம்மளை எப்படி வழிநடத்துது, இதை பத்தின ஒரு புரிதல். உணர்வுகள் நம்ம குழந்தையா பிறக்கும் போதே, முதல் உயிர் மூச்சு நமக்கு வரும்போதே இந்த அகிலங்களை பத்தின பதிவு, அந்த பதிவு தான் அறம் சார்ந்த எண்ணங்கள், அன்பு, கருணை, பொறுமை, இது எல்லாமே நம்மளுடைய இருதயத்துல நிரந்தர பதிவாக இருக்குது. அதே போல நம்மளுடைய உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம வெளிப்புற தோற்றம் தான் தூண்டுதலின் மூலமாக. இப்ப நம்ம ஒருத்தர் பார்க்கிறோம், நம்மள கோபத்தை ஏற்படுத்துறாரு, நான் எமோஷன் ஆகிறேன். ஒருத்தர் என்னை மிரட்டுறாரு, நான் பயப்படுறேன். அப்போ வெளிப்புற தூண்டுதல் மூலமாக நமக்கு உணர்ச்சிகள் வெளிப்படுத்துறோம். நம்ம ஒரு தவறு செய்யறோம், தவறு செஞ்ச உடனேயும் நமக்கு ஒரு குற்றணர்ச்சி வந்துடுது. அந்த குற்றணர்ச்சி நம்மளை நிம்மதி இல்லாம பண்ணி நமக்கு ஒரு பயத்தை தோற்றுவிக்குது. நான் ஒருத்தர் அடிச்சிடுறேன், அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்தோடனையும் நமக்கு நிம்மதி போயிடுது, நம்ம திருப்பி அடிச்சிருவானுங்கிற ஒரு எண்ணம். இது எல்லாமே நம்மளால நானுங்கிற எண்ணத்தாலையும் பெருமையின் காரணமாக ஒரு மனிதன் உணர்ச்சிகளுக்கு தள்ளப்பட்டு ஆளாகிறான். இதே உணர்வுகள்ங்கிறது, ஒருத்தருக்கு அன்பு காட்டுறோம், நம்ம திருப்பி அன்பு காட்டிக்கணும் பயப்படுறோமா? ஒருத்தர் கருணை காட்டுறாங்க, கருணை திருப்பி காட்டிக்கணும் பயப்படுறோமா? கிடையாது. இந்த அழகான உணர்வுகள் இருதயத்துல நிரந்தர பதிவுகளாக பிறக்கும் போதே இருக்குது. ஆனா உணர்ச்சிகள்ங்கிறது வெளிப்புற தூண்டுதல் மூலமாகவே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். உணர்வுகள் அப்படிங்கிறது இறை உணர்வு, இதுதான் மனசாட்சி. இதே உணர்ச்சிகள் என்பது நம்ம மனசாட்சி படி வாழாமல் நம்மளை தடுப்பது. நீங்க சிந்தியுங்கள், மனசாட்சி படி வாழுங்கள்.